செய்தி நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் 888 கோடிக்கு வேலைவாய்ப்பு ஊழல் என அன்புமணி குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவல்துறை வழக்கு பதிவு செய்து ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம். தனலட்சுமி வணக்கம். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிர வைக்கும் 880 கோடி ரூபாய் வேலைவாய்ப்பு ஊழல், காவல்துறை வழக்கு பதிவு செய்து ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 2538 அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் நியமிப்பதற்கான ஆள் தேர்வில் பெருமளவில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் ஒவ்வொரு பணிக்கும் 35 லட்சம் வரை கையூட்டு பெற்றிருப்பதற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும்படி தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதிலும் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் கலாச்சாரத்தை திமுக அரசு கட்டவிழ்த்து விட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த வழக்கின் விசாரணை குறித்தும் அந்த வழக்கு எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்தும் அவர் நீண்ட நெடிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனங்களில் நடைபெற்றுள்ள ஊழல்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் தமிழக காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும். இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்பதால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பின்னர் தமிழகத்தை அதிர வைக்கும் இந்த பணி நியமன ஊழல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.